சேர்மன் மேக் குரூப் அவர் ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்கார். நாங்கள்லாம் மேக் இந்தியா லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர். அவர் இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது. மனித குலம் இந்த 2100 காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது அது அப்படி நடக்காது. நாங்கள் வந்திருக்கிறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். எல்லா பொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 7-8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். சிவேஜ் வாட்டரே வராது, பண்ணிடலாம், டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் திடக்கழிவே இருக்காது, 24 மணி நேரத்தில் காலி பண்ணிடலாம். திடக்கழிவு இதுவே லேண்ட்ஃபில்லோ அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ வேண்டியதில்லை, அன்னன்னைக்கே காலி பண்ணிடலாம். இது 2வது. 3வது, திருப்பூர் மாதிரி சாயப்பட்டறைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது தோல் பதனிடும் தொழிற்சாலை. உங்களுக்கு தெரியும், ஆம்பூரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் சுத்தமாக இருக்கும். எந்த விதமான நாத்தடிக்காது, நிலத்தடி நீர் பாதிக்காது. குளத்துல தண்ணி சுத்தமாக நிற்கும், ஸ்விம் பண்ணலாம், ஆற்றுல தண்ணியை எடுத்து குடிக்கலாம். என்னுடைய காலத்தில் இருந்த மாதிரி பழைய மாதிரி கொண்டு வந்ததுக்கு உண்டான டெக்னாலஜி எல்லாம் இப்போ என் கையில் இருக்குது. அதை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் உலக நாடுகளில் அமெரிக்கா இந்த டெக்னாலஜியில் ரொம்ப கூர்மையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வர்றாங்க, நாங்கள் கொண்டு போய் சேர்த்துல அவங்க கேட்குறாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்களா? அவங்க தரப்புல என்ன சொல்லுங்க சொல்லுங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த திரவ கழிவுக்கு ஒரு 10 வருடத்துக்கு மேலாக இந்த திரவ கழிவு டெக்னாலஜிங்கிறது 1991 டிஆர்டிஓ அப்துல் கலாம் ஐயோட தலைமை பேரில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிஆர்டிஓ பவன்லேயே போட்டிருக்கோம். இது வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கு. 1991 இப்போ 33 வருஷம் ஆகிப்போச்சு. டெக்னாலஜி சூப்பர் டெக்னாலஜி. திடக்கழிவுக்கு கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலே சென்னையில் ஓடிட்டு இருக்கு. கண்டுபிடிச்ச 5 வருடங்கள் ஆயிடுச்சு. சென்னையில் ஆல்ரெடி ஒரு 4 வருடங்களாக ஓடிட்டு இருக்கு. இது அரசாங்கத்திட்ட எங்களால் ஆன முயற்சிகளில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, பவர் ஜெனரேட் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த திடக்கழிவு மேலாண்மை அந்த இன்சினரேட்டரில் பவரும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு மினிமம் ஒரு 30 டன் எரிக்கக்கூடிய குப்பை இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு மெகாவாட் பவர் தயாரிக்கலாம். ஸோ இதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டே எல்லாருக்கும் இந்த டெக்னாலஜி ப்ரெசன்டேஷன் பல சட்டங்களில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவிலேருந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஐயா நம்ம நாட்டுக்கு முதல்ல சீக்கிரம் கொடுத்துடுவோம், அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லையா? அமெரிக்கா கேட்டிருக்கிறாங்க, ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணலையா? அமெரிக்காவிலேருந்து உங்களை கேட்டிருக்காங்க, இந்தியா கவர்மெண்ட்லேருந்து யாரும் அப்ரோச் பண்ணலையா? இன்னும் இல்லை. அப்ரோச் பண்ணுற அதிகாரிகள் இருக்காங்க, ஆனால் அதிகாரிகள் கையில் அவங்க அதிகாரம் இல்லை.